இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் அவைகளின் மேலே அவை பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, இது யார் சொல்கிறதுங்க? அன்னாள் சொல்கிறாங்க. அன்னாளுக்கு தெரியும், ஏன்னா எவ்வளோ சிறுமப்படுத்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி சக்கலத்தி ஆகிய பெண்ணினால் அன்னாளை மிகவும் வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க. அவளுக்கு பிள்ளை இருந்துச்சு, இவன் மலடியாக இருக்கிறா. எவ்வளோ வேதனைகள். அப்படியேப்பட்ட சமயத்தில் தெய்வ சமூகத்தை போய் ஜெபித்த போது கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டு அன்னாளுக்கு அழகான ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்த போது அன்னாள் பாடுகிற பாட்டு தான் இது. அது 6 வசனம் அழகாக இருக்கும். முதல் வசனத்தில், ஆமென், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவா. அதில் ஒரு காரியம் தான், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? அவ்வளோதான், நான் அடிமட்டத்தெல்லாம் தான் இருப்பேன்னா? ஃபைனான்ஷியலி நான் இவ்வளோ அடிமட்டத்தெல்லாம் இருப்பேனா? புழுதியில் தான் இருப்பேனா? இல்லை குப்பையாக தான் என் வாழ்க்கை போயிடுமா? ஒரு நாள் வேலை இல்லை, படிப்பு இல்லை, ஒரு வேளை எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்குது, அப்படி வேலை ஸ்தலத்தில் எனக்கு பல பிரச்சனை, ஒரு பலவிதமான காரியங்களை உங்களை நீங்களே நொந்து போயிருக்கீங்களா? தேவப்பிள்ளை, நீங்கள் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, அவர் சிறியவனையும் ஆமென் அவன் எளியவனையும் கர்த்தர் எடுத்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களை உயர்த்துவாருங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களை உயர்த்துவார். அவர் யார்? அவர் உயர்ந்த ஆண்டவர். தேவப்பிள்ளையில் அவர் உயர்த்துகிறது, அவர் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடியெல்லாம் ஆனால் உயர்ந்த அடைக்கிறதுல வைப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறல்லவா. ஒன்னே ஒன்று, ஆண்டவரை மாற்ற பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உயர்த்துவார். அண்ணால் புருஷத்தில் போய் கேட்பா, இது போல் பெண்ணினால் என் சக்கலத்தை இப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறேன்னு. இப்போது புருஷனாலும் ஒன்றும் செய்ய முடியல. அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் ஆண்டவர் சமூகத்தை தன் இருதயத்தை ஊற்றுகிறார். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் நாமத்தை அறிந்திருங்க, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பதற்கு உண்மையில் இருக்கிறார். சங்கீதலின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 141ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். பாருங்க, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உங்கள் கட்டளைகளை மறவேன். தேவப்பிள்ளையில அண்ணால் ஜெபம் பண்ணாங்க. தேவப்பிள்ளையில நம்ம ஜெபிக்கணும், அதே நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை நம்பும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள், நினைவு கூறுங்க, அதை வாயில அறிக்கை செய்யுங்க. அந்த கட்டளைகளை, அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு உலகத்துக்கு முன்னாடி நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக சிறியவர்களாக காணப்படலாம். டெஃபினட்டாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த அண்ணாளுக்கு அந்த ஏலி சொல்வார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், சமாதானத்தை எனக்கு கர்த்தர் சொல்லார்னு. அந்த வார்த்தையை நம்பி பண்ணா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வந்தது, அந்த கண்ணீருக்கு பதில் வந்தது. அவளுக்கு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கும் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்குறேன், உன் கண்ணீரை நான் பார்க்குறேன், உனக்கு நான் நிச்சயமாக சமாதானத்தை கட்டளையிடுவேன், சோர்ந்து போகாதீங்க. இப்போ இருக்கிற சிறுமியை, இப்போ இருக்கிற எளிமையை, இப்போ இருக்கிற புழுதி, இப்போ இருக்கிற குப்பையான வாழ்க்கையை பார்க்காதீங்க. கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் இருக்கிறது. அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ சிறுமியான குப்பையில் இருந்தோம், எளிமையான புழுதியிலிருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் ஆண்டவரே. யாரார் எந்தெந்த காரியத்தில் சிறுமப்பட்டு ஆண்டவரே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஆமென் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ தெரிலப்பா. ஆனால் நீங்கள் உயர்த்துகிற ஆண்டவர், எந்தெந்த ஏரியாவில் எங்களை உயர்த்தப்படணுமோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா. உயர்வுகள் வரட்டும், வரட்டும், இன்றைக்கு வரட்டுங்கப்பா. இன்று முதல் ஒரு ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் கிருபையில் கருத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மேலே ஜெபம் கேளும் பிதாவே.
அவர்களை உயர்த்துவார். தைரியமாக போங்க. காட் bless you.